10ஆம் வகுப்பு தமிழ் பாடம். அருமையான மாணவர்களே, மீண்டும் ஒரு காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இந்த நாளிலும் இயல் 2இல் விரிவானம் மற்றும் இலக்கண பகுதியை பார்க்க போகிறோம். விரிவானம் அதாவது துணைப்பாட பகுதியிலே புயலிலே ஒரு தோணி என்ற ஒரு புதினம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதினம் என்று சொன்னால் நமக்கு தெரியும், சிறு கதைகள், சிறிய அளவிலே இருக்கக்கூடிய கதைகளை சிறுகதை என்று சொல்லுவோம். கொஞ்சம் பெரிதான அளவில் இருக்கக்கூடிய கூடுதலான பக்கங்களை கொண்ட கதைகளை புதினம் என்று சொல்லுவோம். அது ஒரு தொடர் கதையை போல இருக்கும். இந்த புயலிலே ஒரு தோணி என்ற இந்த புதினத்தை எழுதினவர் ப. சிங்காரம் என்ற ஒரு தமிழ் அறிஞர். அவரை பற்றிய செய்தியை நாம் கூடுதலாக அறிவதற்கு பாட புத்தகத்திலே 39வது பக்கத்திலே நூல்வழி பகுதி இருக்கிறது. இந்த சிங்காரம் யார் என்று சொன்னால், அந்தைய நாட்களில் தமிழ்நாட்டில் இருந்து புலம்பெயர்ந்து, அதாவது இடம்பெயர்ந்து பக்கத்து நாடுகளுக்கு கடல் வழியாக பிழைப்புக்காக சென்றவர்கள் அங்கே குடியிருந்து தமிழ் மொழியின் சிறப்பை இருக்கிற நாடுகளிலே நம்முடைய தமிழ் மொழியின் சிறப்பை பரப்புகின்றவர்களாக காணப்பட்டார்கள். அப்படி நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ப. சிங்காரம் என்ற அந்த தமிழ் அறிஞர் இந்தோனேசியா 1920 அதிலிருந்து 1997 வரைக்கும் இந்தோனேசியாவில் இருந்தபோது தென்கிழக்காசிய போர் மூண்டது. அந்த சூழலில் மலேசியா, இந்தோனேசியா பகுதிகளில் நிகழ்வதாக உள்ள கற்பனை படைப்புதான் இந்த புதினம். அந்த உலக போர், 2ஆம் உலக போர் நிகழும் அந்த நாட்களிலே அவர் சந்தித்த ஒரு கடல் பயணம், கடலிலே கப்பல் மூலமாக பயணம் செய்த அந்த காட்சியை ஒரு கற்பனையாக, ஒரு கதை பகுதியாக நமக்கு இங்கே கொடுத்திருக்கிறார். அதில் வரக்கூடிய அந்த கடற்கூத்து என்னும் அத்தியாயத்தின் ஒரு சுருக்கப்பட்ட பகுதி தான் நமக்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. புயலிலே ஒரு தோணி என்ற அந்த புதினத்தின் ஒரு அத்தியாயம், கடற்கூத்து என்ற அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட பகுதி தான் நமக்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த ப. சிங்காரம் என்பவர் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியை சேர்ந்தவர். வேலைக்காக இந்தோனேசியா சென்றார். மீண்டும் இந்தியா வந்து தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றினார். இவர் அன்றைய சூழலில் அவருடைய சேமிப்பான 7,5 லட்சம் ரூபாயை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார். அன்றைய காலத்துல அவருடைய சேமிப்பு பணம் 7,5 லட்சம் ரூபாய் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய மொழி குறித்து ஒரு சிறப்பான அகநானூறு என்ற அந்த பாடலிலே பலவின் பயங்கெழு கொல்லி, நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலையினுடைய சிறப்பு, பழம், நிறைய பலாமரங்களை தரக்கூடிய பழங்கள், பயன் தரக்கூடிய பழமரங்களை கொண்டது கொல்லிமலை என்று சொல்லி அந்த நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலையின் சிறப்பை இந்த பாடல் வரிகள் நமக்கு எடுத்துரைக்கிறது. இப்பொழுது இந்த புயலிலே ஒரு தோணி, அந்த புதினத்திற்குள்ளாக நாம் நுழையும் முன்பதாக ஒரு பத்தியை நாம் படிக்கலாம். இயற்கையின் அசைவுகள் அனைத்தும் அழகிய நாட்டியமாய் அமையும் போது இனிமையும் மகிழ்வும் ஒருங்கே பெறுகிறோம்.
அதே இயற்கையின் அசைவு சீற்றமாய் ஊழி தாண்டவமாக மாறுகையில் அதன் முன் எதிர் நிற்க இயலாது தோற்றுத்தான் போகிறோம். சுற்றியுள்ள இயற்கை நம்மை சுருட்டி செல்ல எத்தனிக்கும் போது புயலின் பெருங்காட்சி உயிரை உறைய வைக்கிறது. அதில் கிடைக்கும் பட்டறிவு, அனுபவ அறிவு அனைவருக்கும் பயன்படும் இலக்கியமாகிறது. இந்த நெடுங்கதையின் சில பக்கங்களும் அப்படித்தான். புயலின் சீற்றத்தை கண்முன் விவரிக்கின்றன. இந்த புயலிலே ஒரு தோணி என்ற புதின காட்சி. 19ஆம் நூற்றாண்டில் தொடக்கத்துல தெற்காசிய நாடுகளில் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் குடியேறினர். நம்முடைய நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய தெற்காசிய நாடுகள்ல நிறைய பேர் குடியேறினாங்க. வேலை நிமித்தமாக, பஞ்சத்தின் நிமித்தமாக, அடிக்கடி போர் நிகழும் போது இடம்பெயர்ந்து பக்கத்து நாடுகளில் போய் குடியேறுவாங்க. புலம்பெயர்ந்த தமிழர்கள் என்று சொல்வாங்க. அப்படி நம்முடைய தமிழினம் நம்முடைய நாட்டினுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா போன்ற நாடுகள்ல இன்றைக்கும் நெடுங்காலமாக வாழ்ந்து வருகின்றனர். இந்த புயலிலே ஒரு தோணியினுடைய ஆசிரியர், நூலாசிரியர் சிங்காரமும் அப்படித்தான் இடம்பெயர்ந்து இந்தோனேசியாவில் குடியேறினார். இந்தோனேசியாவில் மெபின் நகர், இந்த நகர்ல இருந்த பொழுது 2ஆம் உலகப் போர் நிகழ்ந்தது. அப்பொழுது அவருக்கு ஏற்பட்ட, அந்த ஆசிரியருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை ஒரு கற்பனை கலந்த கதையாக புயலிலே ஒரு தோணி என்ற புதினத்தை அவர் எழுதினார். இதில் முக்கியமாக என்ன காட்சி இடம்பெறுகிறது என்று சொன்னால், கடலிலே ஒரு தோணி, கப்பல் அல்லது படகு என்று சொல்லலாம், தோணி சாதாரணமாக கடலிலே பயணம் செல்லும்போது அந்த கப்பலோ படகோ அசைந்து செல்வது, அதை பார்ப்பது மிகவும் இனிமையாக இருக்கும், அழகாக இருக்கும். அதே நேரத்தில் புயல் அடிக்கிற நேரங்கள்ல கடல் சீற்றம் கொள்ளும் பொழுது அந்த அழகான படகு, அழகான அந்த கப்பல் சிதைக்கப்படுகிறது. இந்த புதினத்தில் சிதைக்கப்பட்ட ஒரு கப்பலின் காட்சியை தான் இங்க படமாக நமக்கு காட்டுகிறார் இதனுடைய ஆசிரியர். இந்த கதையினுடைய தொடக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். கொளுத்தி கொண்டிருந்தது வெயில், நடுக்கடல், கப்பல் போய் கொண்டிருக்கிறது, மத்தியான நேரம், கொளுத்தி கொண்டிருந்த வெயில் சட்டென இமை நேரத்தில் மறைந்து விட்டது. ஒரு விதமான புழுக்கம் வந்தது. அதில் பயணித்த பாண்டியன் என்பவர் அண்ணாந்து வானத்தை பார்த்தான். மேகம் கூட்டங்கள் அப்படியே திரண்டு ஒரு நிமிடத்தில் கும்மிருட்டாக மாறிவிட்டது. அலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எண்ணெயை பூசியவை போல முழுவென கருநிறத்தில் நெளிந்தன. காற்று அப்படியே அமர்ந்து விட்டது. ஒரே இறுக்கம், புழுக்கம். எதிர்கோடியில் வானையும் கடலையும் மாறி மாறி பார்த்தவாறு பாண்டியன் நேர யார்கிட்ட போய் கேட்கிறான் அப்படின்னா, கப்பித்தான். கப்பித்தான்னா யாரு? அந்த கப்பலை ஓட்டுகிற தலைமை மாலுமி. அந்த தலைமை மாலுமிட்ட போய் பரபரப்பா பேசி கொண்டிருந்த அந்த மாலுமிகள் கப்பித்தானுடன் பேசி கொண்டிருக்காங்க. தலைமை மாலுமியுடன் மற்ற மாலுமிகள் எல்லாம் போய் பேசி கொண்டிருக்கிறாங்க. அங்க நேர போய் பாண்டியன் போய் என்ன விஷயம், என்ன நடக்கிறது என்பதை கேட்பதற்காக அங்கே செல்லுகிறார். அங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் பயத்துல எல்லாரும் உறைந்து போயிருக்கிறாங்க, மிரண்டு போயிருக்கிறாங்க. இடி முழக்கம் கடுமையாக இருக்கிறது. மின்னல் கீற்றுகள் வானை பிளந்தன. கப்பலிலே ஒரே அழுத்தம். அலைகள் அடித்து அடித்து கப்பல் பளு நிறைந்ததாக காணப்படுகிறது. அங்கே தொங்கான், தொங்கான்னா கப்பல், கப்பலில் இருக்கிற பொருட்கள்லாம் உடையும் அளவுக்கு கப்பல் குலுங்கி நிற்கிறது. வானம் உடைந்து கொட்டோ கொட்டு என்று வெள்ளம் கொட்டியது. இந்த கதையில நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க படிக்கும்போதே தெரியும் உங்களுக்கு.
இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய அடுக்கு தொடர் வார்த்தைகளாக இருக்கும். இப்ப நம்ம படிக்கும்போதே உங்களுக்கு தெரியும். அடுக்கு தொடர், ஒலி குறிப்புகள், வர்ணனைகள் இப்படியாக இந்த கதையினுடைய அமைப்பு அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கும். பாருங்க, கொட்டோ கொட்டென்று இது ஒரு அடுக்கு தொடர். கொட்டோ கொட்டொண்டு வெள்ளம் கொட்டியது, சூறாவளி மாரியும் காற்றும் கூடி கலந்து ஆடி குதித்து கெக்களித்தன, சத்தம் போட்டன. அலையோட்டம் தெரியவில்லை. வானுடன் கடல் கலந்து விட்டது போல காட்சி. மழை தெரியவில்லை. வளியுடன் இணைந்து விட்டது. வளின்னா காற்று. மழை காற்றோடு கலந்து விட்டது. தொங்கத்தான் அப்படியும் இப்படியும், தொங்கத்தான் தொங்கான். தொங்கான் என்றால் கப்பல் என்று சொன்னேன். கப்பல் அப்படியும் இப்படியுமாக தாவி குதித்து விழுந்து திணறி தத்தளிக்கிறது. எலும்புகள் முறிவது போல நொறு 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 நொறுங்கல் ஒளி. இது அடுக்கு தொடர்ல இருக்குது. நொறு நொறு நொறுங்கல் ஒளி. தலைக்கு மேல் கடல், இருள் இருட்டு. இந்த கடலினுடைய காட்சி அப்படியே வர்ணிக்கிறார். இருட்டு இருட்டு அடுக்கு தொடர். கடல் மழை புயல் வானம் எங்கிருந்தோ தொங்கிய வடக்கயிற்றை வலக்கையால் பற்றி கிடந்தான். அருவி அருவி உப்பருவி கடல் அருவி. அந்த ஒளி குறிப்புகளை நாம் இந்த பகுதியில் நாம் பார்க்கலாம். மற்றவர்கள் எங்கே எங்கே மின்னொளி. கப்பித்தான் பொந்து தாவும் பேயுருவங்கள். கப்பித்தான்னா தலைமை மாலுமி. அங்கே நடக்கிற காட்சியை பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஆட்கள் எல்லாம் நடந்து போறது அப்படியே பேய் உருவங்கள் போல இருக்குது. இருட்டா இருக்கிறது. சுறா மீன், ரம்பப்பல் மீன், காற்றோல கடல், சீற்றமழை, உடல் அயர்வு, புலன் மயக்கம். உடல்லாம் அயர்ந்து போய்விட்டது, சோர்ந்து போய்விட்டது. கண்ணெல்லாம் அப்படியே மயங்கி போயிருக்கிறது. என்ன நடக்கும் என்று தெரியாமல் பயந்து கொண்டிருக்கிறாங்க. திடுமென அமைதி பாய்ந்து வந்து மிரட்டியது. திடீரென அடித்த காற்று, மழை, மின்னல் எல்லாம் அப்படியே நின்று விட்டது. வானமும் கடலும் பிரிந்து தனித்து தென்பட்டன. பலகை அடைப்புக்குள் இருந்து கப்பித்தான் கத்துகிறான். தலைமை மாலுமி கத்துகிறார். ஓடி வாருங்கள், இங்கே ஓடி வாருங்கள் என்று. லெக்காஸ் லெக்காஸ், அந்த இந்தோனேஷிய மொழியில லெக்காஸ் லெக்காஸ் என்று ஓடி வாருங்கள் என்று. பாண்டியன் எழுந்தான். எங்கெங்கோ இடுக்குகளில் முடங்கி கிடந்த உருவங்கள் தலை தூக்கின. எல்லாரும் பயந்து போய் அங்கங்க மூலைகள்ல முடங்கி கிடந்தவங்க எல்லாம் அப்படியே தலை தூக்கி பார்க்கிறாங்க. தொங்கான், கப்பல் தள்ளாடுகிறது. மலைத்தொடர் போன்ற அலைகள் எல்லாம் மோதி மோதி தாக்குகின்றன. தட்டு தடுமாறி நடந்தோடினர். பாருங்க, அந்த புயல் அடிக்கிற காட்சி அப்படியே வர்ணிக்கிறார். நீங்க கீழே படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். வானும் கடலும் வழியும் மழையும் மீண்டும் ஒன்று கூடி கொந்தளிக்கின்றன. திடீரென அமைதி வந்தது. திருப்பியும் கடல் கொந்தளிக்கிறது. வானம் தீயை கைக்கியது. மின்னல் அடிக்கிறது. மழை வெள்ளம் கொட்டுகிறது. காற்று முட்டி புரட்டுகிறது. அப்படியே தொங்கான், அதாவது கப்பல் அப்படியே நடுங்கி தாவி தாவி, அடுக்கு தொடராக வருகிறது இந்த வார்த்தைகள். நடுங்கி தாவி தாவி குதித்து குதித்து விழுந்து விழுந்து நொறு நொறு என கப்பல் நொறுங்குகிறது. எல்லார் மேலையும் கடல் தண்ணீர். முகத்தில் வெள்ளம், உடலில் வெள்ளம், கால் கையில் வெள்ளம். உடலை இறுக்கி இறுக்கி ரம்பமாய் அறுக்கிறது. மரத்தூண், கல் தூண், இரும்பு தூண், உயிர் தூண். தொங்கான் தாவி விழுந்து சுழல்கிறது. கப்பல் அப்படியே கடல் அலையில தாவி விழுந்து விழுந்து சுழல்கிறது. மூழ்கி நீந்துகிறது. தாவி நீந்துகிறது. இருட்டிருட்டு, கும்மிருட்டு, குருட்டு இருட்டு, சிலு சிலு மரப்பு. இவைகள் எல்லாம் ஒளி குறிப்புகள். ஒளி குறிப்புகள். நொயிங் புயிங் நொயிங் புயிங் நொயிங் புயிங். ஒளி குறிப்புகளை ஆசிரியர் இக்காட்சியிலே பயன்படுத்துகிறார். பாருங்க, இடி முழக்க சீன பிசாசுகள் தாவி வீசுகின்றன. இடி முழக்கம் எதை போல இருக்குதான்? சீன பிசாசை போல ஓமையாக சொல்லுகிறார். தாவி தாவி வீசுகின்றன. எனவே அந்த கப்பல் மாலுமி என்ன செய்தார் என்று சொன்னால், கப்பலை
லகுவாக ஆக்க வேண்டும் என்று சொல்லி கப்பல்ல இருக்கிற மூடைகள், சிப்பங்களை எல்லாம் தூக்கி கடல்ல வீசுறாங்க. அடுத்த பகுதிக்கு நாம் செல்வதற்கு முன்பதாக இங்கே ஒரு பெட்டி செய்தி ஒன்று இருக்கிறது. புயலுக்கு பெயர் சூட்டல் ஏன்? நிறைய புயல்களை நாம் சந்திச்சிருக்கிறோம். உலக நாடுகள் சந்தித்திருக்கின்றன. ஒவ்வொரு புயல்களுக்கும் பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. எதற்காக பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன என்று சொன்னால், அது எந்த வருடத்தில் என்ன புயல் என்று அடையாளம் கண்டுகொள்வதற்காக பெயர்கள் வைக்கப்படுவது வழக்கம். அப்படி வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை 2000 ஆண்டில் தொடங்கியது. புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை 2000 ஆண்டில் தொடங்கியது. புதுதில்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் 2004 செப்டம்பரில் இருந்து புயல்களுக்கு பெயர் வைக்க 64 பெயர்களை பட்டியலிட்டுள்ளது. சார்க் அமைப்பில் இருக்கும் வங்கதேசம், இந்தியா, மாலத்தீவுகள், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை, தாய்லாந்து ஆகிய நாடுகள் இந்த பெயர்களை வழங்கியுள்ளன. இதில் இந்தியா எந்தெந்த புயலுக்கு என்னென்ன பெயர் வைத்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். அக்னி, ஆகாஷ், பிஜிலி, ஜல், லெஹர், இன்னும் வர இருக்கக்கூடிய புயல்களுக்கும் பெயர் வைத்திருக்கிறார்கள். மேக், சாகர், வாயு, கஜா புயல் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். சமீபத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில் அடித்த கஜா புயல். இந்த கஜா என்ற பெயரை இலங்கை நாடு நமக்கு தந்தது. இலங்கை நாடுதான் இந்த புயலுக்கு பெயர் கஜா என்று பெயர் வைத்தது. அடுத்து வந்த புயலுக்கு பெய்டி இப்படி பெயர் வைத்தது தாய்லாந்து நாடு. இப்படி நமக்கு குறிப்புகள் உண்டு. பகுதிக்கு நாம் சொல்லுவோம், அந்த கப்பல் தொடர்ந்து சுழன்று கிறுகிறுத்து கூத்தாடுகிறது, கடல் அலை அடிக்கிறது. திடீரென்று அதில் இருக்கிற பழுவான பொருட்களை எல்லாம் கடலிலே தூக்கி எறிந்திருந்தார்கள். அந்த தேயிலை பெட்டிகள், புகையிலை சிப்பங்கள் எல்லாம் அந்த கப்பலை தொடர்ந்து அதுவும் மிதந்து வருகின்றது. பாண்டியன் நான்புறமும் கடலை பார்த்து மலைத்து நிற்கிறான். அவனுக்கு என்ன செய்யன்னு தெரியல, இந்த கடற்கூத்து எப்போ முடியும் என்று சொல்லி அவன் நினைத்து பார்க்கிறான். தொடங்கிய போதோ முடிந்த போதோ, முடிந்து வெகு நேரம் வரையிலோ யாரும் கடிகாரத்தை பார்க்கவில்லை. இந்த புயல் தொடங்கின நேரமும் அது நடக்கிற நேரமும் முடிகிற நேரம் யாருக்குமே தெரியாது. யாருமே கடிகாரத்தை பார்க்கல. காரணம் என்ன அப்படின்னா, அந்த புயல் காற்றுல தண்ணி எல்லாம் கடிகாரங்களுக்குள் புகுந்து கடிகாரங்கள்லாம் நின்று போயிருந்தன. எனவே எந்த நேரம் என்று தெரியவில்லை. தொங்கான் கப்பல் ஒரு நோக்கு இல்லாமல் அது தடுமாறி செல்கிறது. மாலுமிகளால் தூக்கி எறியப்பட்ட பெட்டிகளும் சிப்பங்களும் மூடைகளும் அந்த கப்பல் கூடவே அப்படியே மிதந்து வருகின்றன. புயல் மயக்கத்தில் இருந்து யாரும் இன்னும் தெளிச்சு பெறவில்லை. அவர்கள் போய் சேர வேண்டிய இடம் பினாங்கு என்ற இடம். இன்னும் எவ்வளவு தொலைவு இருக்கிறது என்று யாராலும் சொல்ல முடியவில்லை. இருட்டிவிட்டது. மேல் தட்டுக்கு வந்து கப்பலினுடைய மேல் தட்டுக்கு வந்து இந்த தலைமை மாலுமி கப்பித்தான் வானையும் கடலையும் ஒரு சுற்று பார்த்துவிட்டு தலையை சொரியலானான். பாண்டியன் நெருங்கி சென்று நிலவரத்தை கேட்டான் தலைமை மாலுமியிடம். அந்த தலைமை மாலுமி சீனமும் மலாயும் கலந்த மொழியில் பேசினான். சீன மொழியிலும் மலேசிய மொழியிலும் கலந்து பேசினான். அவர் சொன்னாரு, இனிமேல் பயமில்லை, 2 நாளில் நாம் கரையை பார்த்து விடலாம் என்று சொன்னார். அன்று இரவு யாரும் சாப்பிடவில்லை, உண்ணவில்லை. பயத்தில் பேச்சே வரவில்லை. மறுநாள் காலையில் சூரியன் உதித்தான். கடல் அலைகள் ஒன்றன் பின்னாய் அப்படியே வந்து கொண்டே இருந்தன. தொங்கானை கப்பலை மோதின. திடீரென்று பார்த்தால் பறவை மீன்கள் இருபுறமும் கூட்டம் கூட்டமாய் பறந்து விளையாடின. இப்போதுதான் அதில் பயணித்தவர்களுக்கெல்லாம் ஒரு
தெளிவு வந்தது, பயம் நீங்கியது, தொங்கான் அப்படியே மிதந்து சென்றது, கடலின் இழுவைக்கு ஏற்றாற் போல அந்த காற்றின் போக்கிற்கு தகுந்தாப்புல கப்பல் மிதந்து சென்றது. பகல் இரவாகி பகலாகி இரவாகி 2 நாள் ஆயிற்று. பகல் இரவாகுது, பிறகு இரவு பகலாகுது, பகல் இரவாகுது, இப்படி 2 நாள் ஆகிட்டது. அன்று இரவு பிறைமதி, நிலா வெளிச்சம், பிறைமதின்னா நிலா வெளிச்சம் சிந்திற்று. அப்படியே வெளிச்சம் வானத்துக்கு மேல தெரிந்தது. கருநீல வானில் விண்மீன்கள் எல்லாம் ஒளியுடன் கண் சிமிட்டி நின்றன. காற்று அப்படியே உடலை வருடியது. மீன்கள் கூட்டம், அவுளியா மீன்கள் கூட்டம் கூட்டமாய் கண்மாயில் முதுகு தெரியும் மூழ்கி நீந்தும் எருமைகள் என ஒரு ஓமையாக சொல்லப்பட்டிருக்குது. கடலில் அப்படியே கூட்டம் கூட்டமாக செல்லக்கூடிய மீன்கள் முதுகு தெரிகிற மாதிரி அப்படி துள்ளி துள்ளி அப்படியே கடலுக்குள் மூழ்கிறது. இந்த காட்சி எப்படி இருக்கிறது என்றால், கண்மாய், அதாவது குளத்தில் முதுகு தெரிகிற மாதிரி எருமைகள் அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கி கிடக்கும் பாருங்க. அதே மாதிரி இந்த கடல்ல உள்ள அந்த மீன்களை எல்லாம் என்ன செய்தான், உடல் தெரிகிற மாதிரி அப்படியே துள்ளி துள்ளி குதிச்சுதான். இதை ஒரு ஓமையாக ஆசிரியர் சொல்லி இருக்கிறார். பாருங்க, தெரிந்து தெளிவோம் என்ற பகுதி, அந்த பெட்டி செய்தியை பார்ப்போம். இடம்புரி புயலும் வலம்புரி புயலும். இந்த புயல் காற்று அடிக்கிற திசையை வைத்து அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். இடம்புரி புயலும் வலம்புரி புயலும். எப்படி இந்த பெயர் வந்தது பாருங்க. காற்றின் போக்கை, காற்று அடிக்கிற அந்த போக்கு திசை, புவி தனது அச்சில் மேற்கில் இருந்து கிழக்காக சுழல்கையில் மாற்றும். இந்த காற்றுக்கு தகுந்தாப்புல அந்த திசைக்கு தகுந்தாற் போல் அந்த காற்று திசை மாறும். பாருங்க, நிலநடுக்கோட்டின் வடக்கு பகுதியில் வீசும் காற்றை வலப்புறமாக திருப்பும். வடக்கு பகுதியில காற்று வீசுச்சுன்னா அந்த காற்று வலப்புறமாக திரும்பும். அப்ப அதுக்கு பெயர் வலம்புரி புயல். தெற்கு பகுதியில் வீசும் காற்றை இடப்புறமாக திருப்பும். தெற்கு பகுதியில் இருந்து அடிக்கக்கூடிய அந்த வீசும் காற்று இடப்புறமாக திரும்பும். அப்ப அந்த காற்றுக்கு பெயர் இடம்புரி புயல். காற்றின் வேகம் கூடும் பொழுதுதான் இது புயல் காற்றாய் உருவெடுக்கிறது. நம்முடைய வங்கக்கடல்ல வீசும் புயலும் அமெரிக்காவை, ஜப்பானை, சீனாவை தாக்கும் புயல்களும் இடம்புரி புயல்கள். ஒரு வினா மதிப்பெண்ல கேட்பாங்க. அமெரிக்காவை, ஜப்பானை, சீனாவை தாக்கும் புயல்கள் என்ன புயல்கள்? இடம்புரி புயல்கள். அப்ப வலம்புரி புயல்கள் எந்த நாட்டெல்லாம் தாக்குது? ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கரை ஹவாய் தீவுகளை வலம்புரி புயல்கள் தாக்குகின்றன. இதனுடைய விளைவு, இந்த விளைவை கண்டுபிடித்தவர் யார் என்று சொன்னால், பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த கணித வல்லுனர் காஸ்பார்ட் குஸ்டாவ். இவர்தான் இந்த கடல் காற்றினுடைய விளைவை கண்டுபிடித்தவர். கொரியாலிஸ் என்று பெயர் வைத்தார். கொரியாலிஸ். அவருடைய பெயர் காஸ்பார்ட் குஸ்டாக் கொரியாலிஸ். அவருடைய பெயர்லேயே அந்த விளைவுக்கு பெயர் கொரியாலிஸ் விளைவு. அதை கண்டுபிடித்த ஆண்டு 1835. அப்ப கொஸ்டின்ல கேட்பாங்க, கொரியாலிஸ் விளைவு கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1835. கண்டுபிடித்தவர் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த கணித வல்லுனர் காஸ்பார்ட் குஸ்டாக் கொரியாலிஸ். அவருடைய பெயர்லேயே இந்த விளைவின் பெயர் வழங்கப்படுகிறது. பாருங்க, என்ன அந்த கப்பல் அப்படியே அமைதியாக முனகல் ஒளியோடு பின்தொடர்ந்து வருகிறது. அந்த கடல் கூத்துகள் எல்லாம் இப்போ 5 நாள் ஆயிற்று. கடல் கூத்துகள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அமைதலாகிறது. மாலை நேரம், வானோடு வானாய் கடலோடு கடலாய் மரப்பச்சை தெரிவது போல் இருந்தது. இப்பதான் அந்த கடலுக்கு கரையில் இருக்கக்கூடிய
மரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது. மரப்பச்சை தெரிவது போல இருந்தது. இப்பொழுதுதான் உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கெல்லாம் உயிர் திரும்பவும் வந்தது போல இருந்துச்சு. சுமார் 1/2 மணி நேரத்துக்கு பின் மீன்பிடி படகு விளக்குகள் தென்பட்டன. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பிறகு அந்த கடல் ஓரங்கள்ல இருக்கக்கூடிய இந்த மீன்பிடி படகுகள் விளக்குகள் ஏற்றப்பட்ட அந்த மீன்பிடி படகுகள்லாம் தென்பட்டன. உடனே உள்ள இருக்கவங்களுக்கு அந்த கப்பல்ல இருந்தவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. கரை 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 கரையை கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு. அடுத்த நாள் முற்பகலில் பினாங்கு துறைமுகத்தை அடைந்தார்கள். மணிக்கூண்டு தெரிகிறது. லைட் ஹவுஸ் என்று சொல்லுவோமே, கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய கப்பலுக்கு வழிகாட்டும் அந்த மணிக்கூண்டு தெரிகிறது. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டட வரிசைகள்லாம் தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷம். அது மாத்திரம் இல்ல, தெருவில் திரியும் வண்டிகள், ஆட்கள் நடக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரிகிறது. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி அடைகிறார்கள். தொங்கான் அந்த கப்பல் கரையை நெருங்கி போய் நின்றது. தொலைதூர நாவாய்கள் கரையை மொய்த்திருந்தன. நாவாய்னா அந்த போட் படகுகள்லாம் இந்த கப்பல் உடைந்து போய் இருக்கக்கூடிய இந்த கப்பலை சுற்றி நின்று வேடிக்கை பார்க்கின்றன. இது எந்த நாட்டு கப்பல், எங்கிருந்து வருகின்றது என்று அவர்கள் ஒவ்வொருவரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கிருந்து வருகிறீர்கள், எங்கிருந்து வருகிறீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே பிளவான் பிளவான், அதாவது இந்தோனேசியாவில் உள்ள ஒரு இடத்துக்கு பெயர் பிளவான். பிளவான் பிளவான் என்று சொல்லுகிறாங்க. உடனே அங்க இருக்கிற சுமத்ரா தீவினுடைய பிரயாணிகள் எல்லாம் துடுப்பு படகில் இறங்கி போய் நடைபாலத்தில் ஏறி நடந்து சுங்க அலுவலகத்திற்கு சென்று பிரயாண அனுமதி சீட்டுகளை நீட்டினர். அந்த கப்பல்ல உயிர் பிழைத்த அத்தனை பிரயாணிகளும் சிறிய படகுல ஏறி நடைபாலத்துல ஏறி அங்க சுங்க அலுவலகம் அங்க போய் தங்களுடைய அனுமதி சீட்டினை நீட்டினாங்க. அங்க இருக்கிற ஜப்பானிய அதிகாரி ஒருவர் தமிரோ என்று கேள்வி கேட்டார். தமிரோன்னா தமிழர்களா நீங்கள் என்று கேட்டார். உடனே இவர்கள் ஆம் யா மஸ்தா, நாங்கள் தமிழர்கள் தான் என்று வணங்கி அதை தெரிவித்தனர். கொஞ்ச நேரத்துல அந்த பிரயாணிகளை அந்த அதிகாரி என்ன செய்தார், வழி அனுப்பி வைத்தார். சீட்டுகளில் முத்திரை வைத்து அவர்களை வழி அனுப்பி வைத்தார். கதை இவ்வாறாக முடிகிறது. ஒரு கப்பல் பயணத்தினுடைய காட்சியை அப்படியே படமாக ஒளிக்குறிப்புகளோடு அடுக்கு தொடர்கள் புனையப்பட்டு வர்ணனைகளோடு அப்படி இயற்கையாகவே இந்த காட்சியை கண்முன் நிறுத்துகிறார் ஆசிரியர். பாருங்க, இப்பொழுது இந்த கற்பவை கற்றபின் என்ற பகுதிக்கு வருவோம். கடலின் புயலின் தாக்கத்தினால் ஏற்பட்ட பதற்றத்தை வெளிப்படுத்த அடுக்கு தொடர்கள் வர்ணனைகள் எவ்வாறெல்லாம் பயன்பட்டுள்ளன என்பது குறித்து வகுப்பில் பேசுக. நான் இப்ப சொன்ன அந்த பகுதியில நீங்க குறிச்சு வைக்கணும். நிறைய பகுதி நம்ம பார்த்தோம். கொட்டோ கொட்டென்று, நொறு நொறு, இருள் இருட்டு, இருட்டு இருட்டு, அருவி அருவி, தாவி தாவி, குதித்து குதித்து, விழுந்து, நொறு நொறு, கும்மிருட்டு, குருட்டிருட்டு, சிலு சிலு, மரமரப்பு, நொய்ங் நொய்ங், புயிங் புயிங், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒளி குறிப்புகளும் அடுக்கு தொடர்களும் அப்படியே இயற்கையாக வர்ணனை காட்சிகளும் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. இதையெல்லாம் நீங்க படித்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, நீங்கள் எதிர்கொண்ட இயற்கை இடர் குறித்து விவரித்து எழுதுக. நீங்கள் எப்பொழுதாவது ஏதாவது ஒரு இயற்கை துன்பத்தை, இடர்னா துன்பம், துன்பத்தை நீங்கள் எதிர்கொண்டீர்களா? மழையோ, வெள்ளமோ, புயலோ அல்லது வறட்சியோ, இது மாதிரி ஏதாவது சூழ்நிலை நீங்க சந்திச்சீங்கன்னா அதை பத்தி நீங்க விவரித்து எழுத வேண்டும் என்று இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. அடுத்த பகுதி கற்கண்டு பகுதி, இலக்கண பகுதி. ஏற்கனவே நாம் முந்தைய வகுப்பில், அதாவது 3வது வகுப்பில் 3ஆம் தேதி 3/8/2020
நீங்க பழைய அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும். 3/8/2020ல இலக்கண குறிப்பு என்ற அந்த பகுதியை நான் நடத்தியிருக்கிறேன். அந்த இலக்கண குறிப்புல வரக்கூடிய தொகை நிலைத்தொடர்களை இந்த இலக்கண பகுதியில் நம்ம பார்க்கிறோம். தொடர் என்றால் என்ன? பாருங்க, தொடர், சொற்றொடர். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது. தொடர் என்றால் என்ன? சொற்றொடர் என்றால் என்ன? பல சொற்கள் தொடர்ந்து வந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் என்று அழைக்கப்படுகிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள். எடுத்துக்காட்டு பாருங்க, நீர் பருகினான். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். தொகைநிலைத்தொடர், தொகாநிலைத்தொடர். தொகைநிலைத்தொடர், தொகாநிலைத்தொடர் என தொடர்கள் 2 வகைப்படும். தொகைநிலைத்தொடர், தொகாநிலைத்தொடர். தொகைநிலைத்தொடர் என்றால் என்ன? தொகை என்றால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மறைந்து வருவது. உவமை உருபுகளோ, வேற்றுமை உருபுகளோ, பண்பு உருபுகளோ, வினை உருபுகளோ 2 சொற்களுக்கு நடுவில் மறைந்து வருவது, தொக்கி வருவது. தொக்கி வருவது தொகை. தொக்கி என்றால் மறைந்து வருவது. வினை உருவு மறைந்து வந்தால் வினைத்தொகை. பண்பு உருவு மறைந்து வந்தால் பண்பு தொகை. ஓமை உருவு மறைந்து வந்தால் ஓமை தொகை. வேற்றுமை உருவு மறைந்து வந்தால் வேற்றுமை தொகை. என்ற உருவு மறைந்து வந்தால் உம்மை தொகை. நம்ம ஏற்கனவே அந்த 3வது வகுப்பில் 3ஆம் தேதி படித்த அந்த இலக்கண குறிப்பு பகுதியில இதை நாம் விரிவாகவே பார்த்திருக்கிறோம். மீண்டுமாக அதை நாம் பார்க்க போகிறோம். தொகைநிலைத்தொடர் 6 வகைப்படும். தொகைநிலைத்தொடர் 6 வகைப்படும். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை. இப்ப வேற்றுமை தொகை என்றால் என்ன? நம்ம ஏற்கனவே படித்ததுதான். வேற்றுமை உருவுகள் ஐ, ஆல், கு, இன், அது, கண். இந்த வேற்றுமை உருவுகள் சொற்களுக்கு நடுவே மறைந்து வருவது, தொக்கி வருவது. பாருங்க, இலக்கணத்துக்கு விடை கொஸ்டின்லே இருக்கும், வினாவிலே இருக்கும். வேற்றுமை தொகை என்றால் என்ன? வேற்றுமை உருவு மறைந்து வருவது வேற்றுமை தொகை. அப்ப வேற்றுமை தொகை, வேற்றுமை உருவுகள் எவைகள்லாம்? ஐ, ஆல், கு, இன், அது, கண். எடுத்துக்காட்ட பாருங்க, மதுரை சென்றார். இதுல ஒரு உருவு, வேற்றுமை உருவு மறைஞ்சு வந்திருக்கு. மதுரைக்கு சென்றார். கு 4ஆம் வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கிறது. எனவே இது வேற்றுமை தொகை, 4ஆம் வேற்றுமை தொகை. சரி, இந்த வேற்றுமை தொகையில ஒரு உட்பிரிவு இருக்குது. உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அதாவது ஒரு வேற்றுமை உருவம் இருக்கும், அதோடு கூட ஒரு பயனும் இருக்கும். எடுத்துக்காட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். தேர்ப்பாகன். தேரை, ஐ இருக்குதா? 2ஆம் வேற்றுமை உருவு மறைஞ்சிருக்கா அதுல? தேரை. அப்போ 2ஆம் வேற்றுமை உருவு மறைஞ்சிருக்கு. தேரை ஓட்டும், ஓட்டும் அதான் பயன். பயன் என்ன? அந்த தேரை ஓட்டுவதுதான் பயன். அப்போ தேர்ப்பாகன்ல என்னெல்லாம் மறைஞ்சிருக்கு? ஐ என்ற வேற்றுமை உருவும் மறைஞ்சிருக்கு, ஓட்டும் என்ற பயனும் மறைஞ்சிருக்கு. அப்போ 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. தேர்ப்பாகன். அதே போல இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க, தமிழ் தொண்டு. தமிழுக்கு 4ஆம் வேற்றுமை உருவு இதுல வந்திருக்கு. தமிழுக்கு, கு, கு என்பது 4ஆம் வேற்றுமை உருவு. செய்யும் என்பது பயன். அப்போ உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. உடன் தொக்கன்னா சேர்ந்து வந்த, சேர்ந்து மறைந்த, சேர்ந்து மறைந்த, தொக்கன்னா மறைந்த, சேர்ந்து வந்து மறைஞ்சிருக்கு. எதெல்லாம்? வேற்றுமை உருவும் பயனும் சேர்ந்து வந்து மறைஞ்சிருக்கு. அப்போ இது உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. உங்களுக்கு நன்கு விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்ததாக பாருங்கள், வினைத்தொகை. ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். 3 காலமும் மறைந்து வருவது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். 3 காலமும் சொற்களுக்கு நடுவே மறைந்து வருவது. எடுத்துக்காட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வீசு தெண்டல், வீசிய தெண்டல், வீசுகின்ற தெண்டல், வீசும் தெண்டல். அப்ப 3 காலமும் அதுக்குள்ள மறைஞ்சிருக்கு.
அதனுடைய முதல் பகுதியை பார்த்தீங்கன்னா கட்டளை பொருள் தரும். இந்த சொல்ல ரெண்டா பிரிச்சிங்கன்னு வைங்க, அதனுடைய முதல் பகுதி வீசு, இந்த முதல் பகுதி கட்டளை பொருள் தரும். வினைத்தொகையில அந்த சொல்ல ரெண்டா பிரிச்சோம்னா அந்த முதல் பகுதி கட்டளை பொருள் தரும். வீசு தண்டல், வீசு கட்டளை பொருள் தருது. கொள்களிறு, கொல். ஊறுகாய், ஊறு. இப்ப வினைத்தொகை 3 காலமும் மறைந்து காட்டும். முதல் பகுதி கட்டளை பொருள் தரும். இதை வைத்து நாம் வினைத்தொகை என்று அடையாளம் கண்டுகொள்ளலாம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா பண்புத்தொகை. பண்பு உருவு மறைந்து வருவது பண்புத்தொகை. இந்த பண்பு உருவு எதன் அடிப்படையில வரும்? நிறம், வடிவம், சுவை, அளவு. நிறம், வடிவம், சுவை, அளவு. இதன் அடிப்படையில பண்பு உருவு எது? ஆகிய. பண்பு உருவு ஆகிய. மை விகுதி மறைந்து வரும். மை விகுதியும் ஆகிய, ஆன என்ற பண்பு உருவுகளும் மறைந்து வருவது. எடுத்துக்காட்ட பாருங்க. செங்காந்தல். செம்மை மை விகுதி எங்க மறைஞ்சிருக்கா? ஆகிய. அப்ப மை விகுதியும் ஆகிய என்ற பண்பு உருவும் மறைந்து வந்திருக்கிறது செங்காந்தல் என்ற சொல்லில். அப்ப இது பண்பு தொகை. அதே மாதிரி வட்டத்தொட்டி, வட்டமான தொட்டி, ஆன என்ற பண்பு உருவு மறைந்து வந்திருக்குது. இன்மொழி, இனிமையான மொழி, ஆன என்ற பண்பு உருவு மறைந்து வந்திருக்கிறது. அப்ப பண்பு உருவு மறைந்து வந்தால் பண்பு தொகை. அதுல ஒரு உட்பிரிவு பாருங்க, இருபெயரொட்டு பண்பு தொகை. பண்பு தொகை தான், அது என்ன என்று சொன்னால் இருபெயரொட்டு பண்பு தொகை. அதாவது 2 பெயர்கள், ஒரு சிறப்பு பெயரும் ஒரு பொது பெயரும், அதற்கு நடுவில் பண்பு உருவு ஆகிய பண்பு உருவு மறைந்து வரும். ஒரு சிறப்பு பெயர், ஒரு பொது பெயர். சிறப்பு பெயர் முதல்ல நிற்கும், ரெண்டாவது பொது பெயர் நிற்கும். பாருங்க, எடுத்துக்காட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மார்கழி திங்கள். திங்கள் என்பது பொது பெயர். திங்கள்னா மாதம்னு அர்த்தம். மார்கழி திங்கள். அப்போ திங்கள்ங்கிறது பொது பெயர், மார்கழி என்பது சிறப்பு பெயர். மார்கழி திங்கள், தை திங்கள், பங்குனி திங்கள். இப்படி திங்கள் என்பது பொது பெயர், மார்கழி என்பது சிறப்பு பெயர். அதே போல பாருங்க, சாரை பாம்பு. பாம்பு என்பது பொது பெயர், அதுல நிறைய வகை இருக்கிறது. சிறப்பு பெயர் சாரை பாம்பு, நல்ல பாம்பு, நிறைய பாம்பு வகைகள் இருக்கு. கண்ணாடி விரியன் பாம்பு, கொம்பேரி மூக்கன் பாம்பு, இப்படி நிறைய பாம்புகள் இருக்கிறது. அப்போ பாம்பு என்பது பொது பெயர், அதை சிறப்பாக குறிப்பதற்கு சாரை, நல்ல பாம்பு, சாரை பாம்பு. அப்போ ஒரு சிறப்பு பெயருக்கும் ஒரு பொது பெயருக்கும் நடுவுல ஆகிய என்ற உருவு மறைந்து வந்தால் அதற்கு பெயர் இருபெயரொட்டு பண்பு தொகை. 2 பெயருக்கு நடுவுல, சிறப்பு பெயர் பொது பெயருக்கு நடுவுல ஆகிய என்ற பண்பு உருவு மறைந்து வருவதால் இருபெயரொட்டு பண்பு தொகை. அடுத்து ஓமை தொகை. பாருங்க, ஓமை தொகையில நமக்கு நல்லாவே தெரியும், ஓமைக்கும் உவமேயத்திற்கும், ஓமையை ஏற்கக்கூடிய பொருளுக்கும் இடையில ஓம உருவு மறைந்து வருவது. ஓம உருவு என்னது? போல, போன்ற. இதுதான் ஓமை உருவு. ஓமைக்கும் ஓமேயத்திற்கும் நடுவில் ஓம உருவு மறைந்து வருவது. பாருங்க, ஒரு எடுத்துக்காட்ட பாருங்க. மலர் கை. பாருங்க, ஓமை மலர். கை என்பது என்ன? இந்த ஓமையை ஏற்கக்கூடியது, ஓமேயம். இந்த ஓமையை ஏற்கக்கூடியது உவமேயம். மலர் ஓமை, கை உவமேயம். அப்போ ஓமைக்கும் உவமேயத்திற்கும் நடுவில் எது மறைஞ்சு வந்திருக்கு? போன்ற என்ற ஓம உருவு மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ ஓம உருவு மறைஞ்சு வந்தா ஓமை தொகை. அடுத்ததாக உம்மை தொகை. என்ற இடைச்சொல் 2 சொற்களுக்கு நடுவுல மறைந்து வருவது. பாருங்க, ஒரு அந்த சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் மறைஞ்சு வரும். எடுத்துக்காட்ட பாருங்க. அண்ணன் தம்பில இங்க மறைஞ்சு வந்திருக்கு. அண்ணனும் நடுவுலயும் மறைஞ்சிருக்கு, இடையில் மறைஞ்சிருக்கு, கடைசிலையும் மறைஞ்சிருக்கு. தம்பியும் இங்க இல்ல பாருங்க. அண்ணனும் தம்பியும்.
இடையிலும் மறைஞ்சிருக்கு, இறுதியிலும் மறைஞ்சிருக்கு. அதே மாதிரி அடுத்த எடுத்துக்காட்ட பாருங்க. தாயும் சேயும். இங்கேயும் இடையிலும் உம்மும் மறைஞ்சிருக்கு, கடைசியிலும் மறைஞ்சிருக்கு. அப்போ என்ற அந்த இடைச்சொல் மறைந்து வருவது உம்மை தொகை. கடைசியாக அன்மொழி தொகை. நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். நம்ம ஏற்கனவே படிச்சோம்ல, வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உம்மை தொகை. இந்த தொகைகள் அல்லாத வேறு சொற்கள் மறைந்து வந்தால், நல்லா கவனிங்க. அன்மொழி தொகைன்னா என்ன? அல்லாத மொழி தொகை. எது அல்லாத மொழி? வேற்றுமை அல்லாத, வினை அல்லாத, பண்பு அல்லாத, ஓமை அல்லாத, உம்மை அல்லாத வேறு சொற்கள் மறைந்து வருவது அன்மொழி தொகை. கொஸ்டின்ல ஆன்சர் இருக்கு பாருங்க. அல்லாத மொழி தொகை. வேற்றுமை, வினை, பண்பு, ஓமை, உம்மை அல்லாத வேறு சொற்கள் மறைந்து வருவது அன்மொழி தொகை. எடுத்துக்காட்டா பாருங்க. சிவப்பு சட்டை பேசினார். சிவப்பு சட்டை பேசினார். அப்போ அல்லாத மொழி எங்க வந்திருக்கு? அணிந்தவர். இந்த அணிந்தவர்ங்கிற வார்த்தை வேற்றுமையில வராது, வினையில வராது, பண்புல வராது, ஓமையில வராது, உண்மையில வராது. அதுல வராத வேறு சொல் வந்திருக்கு. அதான் அன்மொழி தொகை. சிவப்பு சட்டை பேசினார்னா என்ன அர்த்தம்? சிவப்பு சட்டை பேசுமா? சிவப்பு சட்டையை அணிந்தவர் பேசினார். முறுக்கு மீசை வந்தால் முறுக்கு மீசை வருமா? முறுக்கு மீசையை உடையவர். அப்போ அந்த அணிந்தவர், உடையவர் இதெல்லாம் வேறு சொற்கள். எதுக்கு வேறு சொற்கள்? இந்த வேற்றுமை, வினை, பண்பு, ஓமை, உம்மை இது இல்லாத வேறு சொற்கள். சரிதானா? அதனாலதான் அதுக்கு பேரு அன்மொழி தொகை. பாருங்க, இந்த வட்டமிட்ட தொகை சொற்களை வகைப்படுத்துங்க. இப்ப நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம். நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு நன்றா புரிஞ்சிருக்கும். அன்பு செல்வன் என்பது என்ன தொகை? இரு பெயரொட்டு பண்பு தொகை. இரு பெயரொட்டு, ரெண்டு சொல் இங்க வந்திருக்கு. ஒரு சிறப்பு பெயர், ஒரு பொது பெயர், ரெண்டு சொற்கள் இங்க வந்திருக்கு. இரு பெயரொட்டு பண்பு தொகை. அடுத்து பாருங்க, தொடுதிரை. இது வினைத்தொகை. இது எந்த வகையை சார்ந்தது? வினைத்தொகை. நீங்க ஒரு பென்சிலை வச்சு எழுதிக்கலாம். தொடுதிரை வினைத்தொகை. தொட்டதிரை, தொடுகின்ற துறை, தொடும் திரை, மூன்று காலமும் மறைந்து வருகிறது. முதல் பகுதி கட்டளை பொருள் தருகிறது, தொடு. எனவே இது வினைத்தொகை. அடுத்து பாருங்க, மோர்பானை. இது என்ன தொகை? இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. அதாவது மோரை இரண்டாம் வேற்றுமை உருவும் மறைஞ்சிருக்கு. ஐ. மோரை உடைய. உடைய என்பது பயன். அப்போ இரண்டாம் வேற்றுமை உருவும் உடைய என்ற பயனும் மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. இத பாருங்க, மோர் கொடுக்கவும். இது இரண்டாம் வேற்றுமை தொகை. மோரை கொடுக்கவும், ஐ இரண்டாம் வேற்றுமை உருவும் மறைஞ்சிருக்கு. அப்ப இது இரண்டாம் வேற்றுமை தொகை. அடுத்து வெண்டைக்காய். இது இரு பெயரொட்டு பண்பு தொகை. இரு பெயரொட்டு பண்பு தொகை. எப்படி? ரெண்டு பெயர் இருக்குது. வெண்டை என்பது சிறப்பு பெயர், காய் என்பது பொது பெயர். அப்ப ரெண்டு பெயரும் சேர்ந்து வந்திருக்குது. இரு பெயரொட்டு பண்பு தொகை. இப்ப காய்ங்கிறது பொது பெயர் தானே. காயில நிறைய காய் இருக்கு. வெண்டைக்காய் இருக்கு, கத்திரிக்காய் இருக்கு, சுண்டைக்காய் இருக்குது, நிறைய காய்கள் இருக்கிறது. அப்ப காய் என்பது ஒரு பொது பெயர், வெண்டை என்பது ஒரு சிறப்பு பெயர். இப்ப ரெண்டு பெயரும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால அது இரு பெயரொட்டு பண்பு தொகை. அதே போலதான் மோர் குழம்பும் இரு பெயரொட்டு பண்பு தொகை. குழம்பு என்பது பொது பெயர், மோர் என்பது சிறப்பு பெயர், குழம்பு என்பது பொது பெயர். அப்படிதானா? மோர் குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, கத்திரிக்காய் குழம்பு, புளி குழம்பு. இப்படி குழம்பு என்பது பொது பெயர், ஒரு அடைமொழி கொடுத்து சிறப்பு பெயராக மோர் வந்திருக்கிறது. எனவே இது இரு பெயரொட்டு பண்பு தொகை. வெண்டைக்காயும் இரு பெயரொட்டு பண்பு தொகை தான். மோர் குழம்பும் இரு பெயரொட்டு பண்பு தொகை. அடுத்து பாருங்க, தங்க மீன்கள். தங்கம் போன்ற மீன்கள். இது அப்போ என்னது?
ஓமையா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது என்னது? ஓம உருவு மறைஞ்சிருக்கு. போன்ற, தங்கம் போன்ற மீன்கள். அப்போ இது என்ன தொகை? உவமை தொகை. ஓம உருவு மறைந்து வந்தால் ஓமை தொகை. தங்கம் போன்ற மீன்கள். அடுத்தது தண்ணீர் தொட்டி. தண்ணீர் தொட்டி. தண்ணீரை உடைய தொட்டி. சொல்லுங்க பார்க்கலாம். இதுல என்ன தொகை மறைஞ்சிருக்கு? தண்ணீரை, இரண்டாம் வேற்றுமை உருவு மறைஞ்சிருக்கா? ஐ. இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ மறைஞ்சிருக்கா? இரண்டாம் வேற்றுமை உருவும் உடைய, தண்ணீரை உடைய, உடைய என்பது பயன். அப்ப இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை, ரெண்டும் சேர்ந்து வந்த தொகை. இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் சேர்ந்து வந்த தொகை. இப்படி நீங்கள் கண்டுபிடித்து படிக்க வேண்டும். அடுத்ததாக இதனுடைய மொழிபெயர்ச்சிக்கு நாம் சொல்லுவோம் பலவுள் தெரிக. பாருங்க, இது ஒரு மதிப்பெண் வினா விடை. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். பாரதியின் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை? இதுல என்ன நயங்கள் இருக்குது? குறித்து கொள்ளுங்கள். மோனை எதுகை. மோனை என்றால் முதல் எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பது. பாருங்க, உ உ முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. அப்புறம் எதுகையும் அதுல இருக்குது. இரண்டாம் எழுத்து ந ந. முதல் எழுத்து உ உ, இரண்டாம் எழுத்து ந ந. முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை. அப்போ மோனையும் எதுகையும் ரெண்டும் சேர்ந்து இந்த பாடல் வரிகள்ல வந்திருக்குது. அப்ப பதில் மோனை எதுகை. இரண்டாவது, ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15ஆம் நாளை உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது எனக்கு பெருமையே. காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்வது, அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். இதுல சரியான ஆன்சர் எது? இதுதான் சரியான ஆன்சர். செய்தி 1, 3 ஆகியன சரி. செய்தி 1, 3 ஆகியன சரி. இதுதான் சரியான ஆன்சர், பதில். அடுத்ததாக, பாடு இமிழ் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி யாது? அறிவியல் செய்தி யாது? ஆன்சர், கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். கடல் நீர் ஆவியாகி பாடு இமிழ், அதாவது அந்த கடல், இமிழ்னா அந்த ஒலிக்கின்ற கடல், பாடுன்னா அந்த கடல், இமிழ்னா ஒலிக்கின்ற அந்த கடல் நீர் ஆவியாகி, அத பருகி அப்படியே ஆவியாகி மேகமாதல். இதுதான் பதில். அடுத்ததாக, பெரிய மீசை சிரித்தார். நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இதனுடைய தொகை என்னது? பெரிய மீசை சிரித்தார் அன்மொழி தொகை. பெரிய மீசையை உடையவர் சிரித்தார். உடையவர் அதுதான் அல்லாத மொழி, அன்மொழி தொகை. அடுத்து ஐந்தாவது, கொண்டல் கோடை வாடை தெண்டல். இதை பொறுத்துக. இதுக்குரிய ஆன்சர் 3, 1, 4, 2. கொண்டல் கிழக்கு, கோடை மேற்கு, வாடை வடக்கு, தெண்டல் தெற்கு. இதை நீங்கள் எழுதி மனப்பாடம் செய்ய வேண்டும். அடுத்து பாருங்க, இது ஒரு கவிதை, நீங்கள் படித்து மகிழுங்கள். அடுத்ததாக, மொழிபெயர்த்து எழுதுக, டிரான்ஸ்லேஷன். இந்த டிரான்ஸ்லேஷனை நீங்க ஆங்கிலத்தை படித்து அதை தமிழில் மொழிபெயர்க்கும் ஆற்றல் பெற வேண்டும். இதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த டிரான்ஸ்லேஷன், அந்த தமிழாக்கத்தை நான் சொல்லுகிறேன், கவனிங்கள். பொன் போன்ற சூரியன், the golden sun gets up early in the morning and stars its bright rays to fade away the dark. பொன் போன்ற சூரியன் அதிகாலையில் தோன்றி பிரகாசமான கதிர்களை கொண்டு உலக இருளை போக்குகிறது. The milky clouds start their wandering. பால் மேகங்கள் அலையத் தொடங்குகின்றன. The colorful birds start tweeting their morning melodies in
பெர்குஷன். வண்ணமான பறவைகள் தங்கள் காலை இசையால் மகிழ்ச்சி அடைகின்றன. The cute butterflies dance around the flowers. அழகிய பட்டாம்பூச்சிகள் மலர்களை சுற்றி நடனமாடுகின்றன. The flowers fragrance fills the breeze. மலர்களின் வாசனை தென்றல் காற்றை நிரப்புகின்றது. The breeze gently blows everywhere and makes everything pleasant. காற்று எல்லா இடங்களிலும் வீசி மகிழ்ச்சி ஊட்டுகிறது. இவ்வாறு நீங்கள் அதை மொழியாக்கம் செய்து படிக்க வேண்டும். இந்த பகுதி நம்முடைய வினாத்தாளிலும் இடம்பெறும். அடுத்தது பாருங்கள். சொற்களில் மறைந்துள்ள தொகைகளை அடையாளம் கண்டு தொடரில் அமைக்க. இது என்ன தொகை என்று நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம படிச்சிருக்கிறோம், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இன்சொல் என்ன தொகை? இனிமையான சொல். ஆன பண்பு உருவு மறைஞ்சு வந்திருக்குது. அப்போ இது பண்பு தொகை. எழுகதிர் 3 காலமும் மறைஞ்சு வந்திருக்கு. எழுந்த கதிர், எழுகின்ற கதிர், எழும் கதிர் 3 காலம் மறைஞ்சு வந்ததுனால அது என்ன தொகை? வினைத்தொகை. அடுத்து கீரி பாம்பு மறைஞ்சு வந்திருக்கு. கீரியும் பாம்பும் மறைஞ்சு வந்திருக்கு. உம்மை தொகை. பூங்குழலை உடையவள் வந்தாள். பூங்குழலை அணிந்தவள் வந்தாள். அப்போ இது அன்மொழி தொகை. அணிந்தவள் அல்லாத ஒரு சொல் நடுவில் வந்திருக்கு. அன்மொழி தொகை. அடுத்து மலை வாழ்வார், அதாவது மலையின் கண் 7ஆம் வேற்றுமை உருவு மறைஞ்சு வந்திருக்குது. கண் என்பது 7ஆம் வேற்றுமை உருவு. மலையின் கண் வாழ்பவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப கண்கிற 7ஆம் வேற்றுமை மறைந்து வந்ததுனால வேற்றுமை தொகை. அடுத்ததாக முத்து போன்ற பல். போன்ற என்பது ஓமை உருவு. அப்போ ஓம உருவு மறைஞ்சு வந்ததுனால அது ஓமை தொகை. பாருங்க, செய்திகளை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. இந்த பத்தியை படித்து இதற்கு என்ன செய்ய வேண்டும்? பதில் எழுத வேண்டும். இந்த 2 சொற்றொடரையும் ஒரே தொடரா மாற்றணும். மலர் உண்டு, பெயரும் உண்டு. எப்படி மாற்றுறது? மலரும் உண்டு, பெயரும் உண்டு. ஒரே தொடராக மாற்றணும். இதனுடைய பதில் எல்லாம் இந்த பேராவில், இந்த பத்தியில் இருக்கிறது. நீங்கள் கண்டுபிடித்து அதை எழுத வேண்டும். சரிதானா? அரிய மலர் இலக்கண குறிப்பு. இதை மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். அரிய மலர். அரிதான ஆன என்கிற பண்பு உருவு மறைஞ்சு வந்திருக்கு. இப்ப பண்பு உருவு மறைஞ்சு வந்தா என்ன? பண்பு தொகை. சரிதானா? நீங்கள் அறிந்த 2 பூக்களின் பெயர்களை அதனுடைய பயனையும் நீங்க எழுதணும். உங்களுக்கு தெரிந்த 2 பூக்கள் அதனுடைய பயன்களை எழுதணும். அரும்பாகி, மொட்டாகி, பூவாகி என்பதை ஒத்து அமைந்துள்ள தொடரை கண்டறிக. அதனுடைய தொடர், ஒத்து அமைந்த தொடர் இங்க இருக்குது. மூங்கில், பூவில், காய் தோன்றி கனியாகி, அங்கிருந்து ஒரு வகை அரிசி தோன்றும். இதுதான் அதனுடைய ஆன்சர், பதில். சரி, தொடரில் பொருந்தா பொருள் தரும் மயங்கொலி எழுத்துக்களை திருத்துக. தவறான எழுத்துக்கள் அங்க இருக்கிறது, மயங்கொலி எழுத்துக்கள் இருக்கிறது. அதை நீங்கள் சரியாக எழுத வேண்டும். இந்த மரத்தின் இந்த ரே, இந்த வல்லின ராவை எடுத்துட்டு இடையின ரே, சின்ன ரே போடணும். மரம், ட்ரீ, மரத்தின் மீது ஏறி. அவற்றை பறித்து இந்த ரீ, இந்த இடையின ரீ எடுத்துட்டு வல்லின ரீ போடணும். பெரிய ரீ. பறித்து உண்ணும். அடுத்து பாதிரி பூ குடிநீருக்கு தன் மனத்தை ஏற்றும் வாசனை. இந்த 2 சுழி நேவை எடுத்துட்டு 3 சுழி நேவை போடணும். வாசனையை ஏற்றும். அதற்கு பிறகு ஒரு கடிதம் இருக்கிறது. இதையெல்லாம் ஒரு வீடியோ கிளிப்பில் நான் அதை உங்களுக்கு அனுப்புவேன். நீங்கள் அதை படிக்க வேண்டும். வாழ்த்து மடல், பாரதியின் வசன நடை. இந்த வசன நடையை நீங்கள் படித்து அதை நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். அடுத்தாக மொழியோடு விளையாடு. பாருங்க, இந்த அடைப்புக்குறிக்குள்ள ஆன்சர் இருக்குது, பதில் இருக்குது.
கரெக்டான பதிலை நீங்க இங்க எழுதணும். முதல் 2ஐ நீக்கினாலும் வாசனை தரும், நீக்காவிட்டாலும் வாசனை தரும். அது என்ன? நறுமணம். நறுமணம். பழமைக்கு எதிரானது எழுதுகோலில் பயன்படும். அது என்ன? புதுமை. புதுமை. இருக்கும்போது உருவமில்லை, இல்லாமல் உயிரினம் இல்லை. காற்று. 4 எழுத்தில் கண் சிமிட்டும், கடை 2இல் நீந்தி செல்லும். அது என்னது? விண்மீன். நட்சத்திரம். விண்மீன். ஓர் எழுத்தில் சோலை, 2 எழுத்தில் வனம். அது என்னது? காடு. கா. ஓர் எழுத்துல கா என்றால் சோலை. காடு என்று 2 எழுத்து வந்தா அது காட்டு பகுதி, வனப்பகுதியை குறிக்கிறது. சரி, அடுத்ததாக நயமிகு தொடர்களை படித்து ஏற்ற தலைப்புகளை எடுத்து எழுதுக. தலைப்பு இங்க அடைப்பு குறிப்புல போட்டிருக்குது பாருங்க. கொளுத்தும் வெயிலில் சட்டென தணிந்தது, வானம் இருண்டது, வாடை காற்று வீசியது. என்ன தலைப்பு கொடுக்கலாம்? காற்றின் பாடல். காற்றின் பாடல் இங்க இருக்குது. காற்றின் பாடல். புவி சிலிர்த்தது, மண்ணிலிருந்து சின்னஞ்சிறு மொட்டு முகிழ்த்தது, அச்செடியை வரவேற்கும் விதமாக பக்கத்து செடிகள் தலையாட்டி மகிழ்ந்தன. என்ன தலைப்பு கொடுக்கலாம்? மொட்டின் வருகை. மொட்டின் வருகை. 3வது, சோலைக்குள் சத்தமில்லாமல் வீசியது தென்றல், பூக்கள் அதன் வருகை உணர்ந்து நறுமணத்துடன் வரவேற்றன. பூவாசம் கலந்த தென்றலில் வண்டுகள் மிதந்து சென்று மலர்களில் அமர்கின்றன. என்ன தலைப்பு கொடுக்கலாம்? மிதக்கும் வாசம். மிதக்கும் வாசம். இரவின் இருள் அமைதியில் இரைச்சலாய் சில சுவர்கோழிகள், வறண்ட வானத்தின் இருண்ட புழுக்கம், மழைக்கு ஏங்கும் புவி, வெப்ப பெருமூச்சு விடும் கசகசத்த உயிரினங்கள். இது என்ன தலைப்பு கொடுக்கலாம்? உயிர்ப்பின் ஏக்கம். உயிர்ப்பின் ஏக்கம். நின்றுவிட்ட மழை தரும் குளிர், சொட்டு சொட்டாக விளிம்புகளிலிருந்து மரங்களிலிருந்தும் விழும் மழை நீர் பட்டு சிலிர்க்கும் உயிரினம். என்ன தலைப்பு கொடுக்கலாம்? நீரின் சிலிர்ப்பு. நீரின் சிலிர்ப்பு. கடைசியாக குயில்களின் கூவல் இசை, புள்ளினங்களின் மேய்ச்சலும் பாய்ச்சலும், இலைகளின் அசைவுகள், சூறைக்காற்றின் ஆலோலம். ஆலோலம் என்றால் சத்தம், அதிகமான சத்தம். இதற்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம்? வனத்தின் நடனம். வனத்தின் நடனம். வனம்னா காடு. காட்டினுடைய கோர தாண்டவம் என்று சொல்லலாம். அடுத்ததாக அகராதியில் காண்க. தமிழ் அகராதியில் அதனுடைய அர்த்தத்தை காணுதல். அகன் சுடர் என்றால் சூரியன். சுடர் என்றால் சூரியன். ஆர்கழி என்றால் கடல் என்று அர்த்தம். கட்புல் என்றால் பறவை. புல்லுன்னா பறவை. கொடுவாய் அப்படின்னா மீன். ஒரு மீன் வகைக்கு பேரு கொடுவாய். அப்புறம் புலி. புலியையும் நம்ம டைகர், புலியையும் கொடுவாய் என்று சொல்லுவோம். திருவில், வானவில். இந்த படத்தில் வரக்கூடிய காட்சியை ஒரு கவிதையாக நீங்கள் எழுத வேண்டும் இந்த பகுதியில். அடுத்தது பாருங்க. புயல் அடிக்கும் போது என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? முதல்ல என்ன செய்யக்கூடாது? புயலின் போது வெளியே செல்ல வேண்டாம். தொலைபேசி, மின்சாதனங்கள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். வானொலி அறிவிப்பை கேட்டு பின்பற்றவும். மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்கவும். அதே போல பாருங்க, வெளியேற நேர்ந்தால் ஆரம்ப கட்ட எச்சரிக்கையின் போதே வெளியேறவும். மாடியில் இருப்பதை தவிர்த்து தளப்பகுதியிலே தங்கவும். காற்று அடிப்பது நின்றாலும் எதிர் திசையிலிருந்து மறுபடி வேகமாக வீச ஆரம்பிக்கும். எனவே காற்றடிப்பது முடிந்து விட்டதாக நினைக்க வேண்டாம். வாகனத்தை ஓட்ட நேர்ந்தால் கடற்கரை பகுதிகளுக்கு தொலைவிலும், மரங்கள், மின் கம்பி பாதைகள், நீர்வழிகள் ஆகியவற்றிலிருந்து விலகியும் வாகனத்தின் உள்ளேயே என்ன செய்யணும், இருக்க வேண்டும். புயலின் போது நாம் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள். வானொலி அறிவிப்பு வருகிறது, புயல் அடிக்க போகிறது, 150 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது, சென்னைக்கும் நெல்லூருக்கும் இடையே கரையை கடக்கும். வானிலை ஆய்வு மையம் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கும் பொழுது நாம் என்னென்ன நடவடிக்கைகளை
மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. அடுத்தது கடைசியாக பாருங்க, கலைச்சொல் அறிவோம். ஸ்ட்ராம் புயல், டோர்னடோ சூறாவளி, டெம்பஸ்ட் பெருங்காற்று, லேண்ட் பிரீஸ் நிலக்காற்று, சீ பிரீஸ் கடற்காற்று, வேல்விண்ட் சுழல் காற்று. அருமையான மாணவர்களே, இந்த பகுதியை நீங்கள் வீட்டில் இருந்தவாறே படித்து நன்கு மனப்பாடம் செய்ய வேண்டும். என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.